Praise the Lord. Hallelujah. தேவனுடைய கிருபையுள்ள நாமத்தில் உங்கள் யாவரும் இந்த காலைவேளையில் வாழ்த்துக்கிறேன். தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் மீண்டும் இந்த காலைவேளையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற மகிமையான தேவனுடைய நாள் சபை கூடி வருகிற ஆவியானவரை ஆராதிக்கிற ஒரு கிருபை பெற்ற நாள். விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக குடும்பம் பரிசுத்தமான அந்த ஓய்வு நாளில் கூடி வந்து கர்த்தரை நோக்கி ஆராதிக்கிற ஒரு மகிமையான நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. மீண்டுமாக இந்த காலைவேளை உங்களுக்காக கர்த்தர் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி நாம் கர்த்தரை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு முறையும் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலைவேளையில கூட நாம் ஒரு தீர்க்கமான வார்த்தையை பார்த்து கர்த்தரை ஆராதிப்பதை நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 1 வாசித்து பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை கவனிக்கிறார், நம் முழு உள்ளத்தை கவனிக்கிறார். இன்னைக்கு எங்க திரும்பினாலும் பாதியில எல்லாம் விட்டு விடுகிறோம். ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தரை தேடி வந்தது, ஆராதித்தது, கர்த்தர் மேலே முழுமையான விசுவாசம் வைத்தது, எதுனாலும் கர்த்தருக்காகவே முழு உள்ளத்தோடு முதலிடம் கொடுத்தது எல்லாம் இன்றைக்கு மாறுபாடாய் மாறி போனது. காரணம் பிரச்சனை, சூழ்நிலை, வியாதி, பலவீனம். இன்றைக்கு எங்க திரும்பினாலும் யுத்தங்கள், தேவைகள், இப்படி அநேகத்திலே நாம் சோர்ந்து விடுகிறதுனால நம்முடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க முடியாமல், நம் முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேடி ஆராதிக்க முடியாமல் இன்றைக்கு அநேக இக்கட்டுகளிலே, அநேக வேதனைகளை சிக்கியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பாருங்கள், சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில் இருந்தாலும் அவன் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரித்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அவன் முழு உள்ளம் பாருங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டது. காரணம், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இந்த பூமி எங்கிலும் ஒரே ஒரு நாமம், இயேசுவின் நாமம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்திலும் பூமியின் கீழெங்கிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ரட்சிப்புக்காக, மீட்புக்காக, விடுதலைக்காக, சுகத்துக்கு அந்த நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஆமென். அந்த நாமத்தை நாம் ஸ்தோத்திரித்து ஆராதிக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் கிரியை செய்வார். பலன், சுகம், ஆரோக்கியம், விடுதலை கொடுப்பார். ஆராதிக்க ஆராதிக்க விடுதலை உண்டாகும், பலன் உண்டாகும். ஆண்டவர் வாழ்க்கையை புதிதாய் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில சோர்ந்திருக்கிறீர்களோ, இப்பொழுது நீங்கள் முழுமை உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிப்பேன், முழு குடும்பத்தோடு ஆராதிப்பேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் விட்டு தூரமான சில சூழ்நிலைகள், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஒருவர் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிற சூழ்நிலை இருந்தால் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் முழு குடும்பத்தையும் சாட்சியா நிறுத்துவார். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவேளையில குடும்பமாக, சபையாக கூடி வர செய்தவர், ஆராதிக்க செய்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து நடத்தி 6 நாளும் வேலை கண்டொரு குடும்பம் எல்லாவற்றையும் நீர் கிருபையாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறீர். இந்த நாளிலே 7வது நாள் கர்த்தருக்காக வைராக்கியமாய் கூடி வந்து ஆராதிக்கிற மகிமையான அந்த நேரத்தை, அந்த நாளை நீர் ஆசீர்வதித்திருக்காய். நன்றி அப்பா. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள் சொல்லியிருக்கிறீரே. கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர் என்று சொல்லியிருக்கிறேன். கர்த்தரை எல்லா எக்காலத்திலும் ஸ்தோத்திரியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். இப்பொழுது ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பமும் உம்மை முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு உம்மை தேட, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க உதவி செய்வீராக. காரணம், நம்முடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறோம். அந்த நாமம், பரிசுத்தமுள்ள நாமம், ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கும். விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை கட்டளையிடும். ஆண்டவரே, எல்லா சுக, பலன், ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய நாமத்தினாலே எல்லாம் விடுதலைகளை, ஆசீர்வாதங்களை கட்டளிடும். சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். பிசாசின் காரியங்கள் இந்த விடுதலையாக்கும். தேவையில்லாத பயம், குழப்பம் விலக்கி போகட்டும். எல்லா பின்மாற்றங்கள், உம்மை விட்டு தூரமாக்கின எல்லா சூழ்நிலையை மாற்றித்தார். ஆதியில கொண்டிருந்த அன்பில இன்னுமை துதிக்க, ஆராதிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்மை எப்பொழுது ஸ்தோத்திரிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய நாமத்தை எப்போதுமே மகிமைப்படுத்துவோம் முழு உள்ளத்தோடு.